நெல்லை அருகே தனியார் கல்லூரியில் 8 மாணவர்களுக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மறு உத்தரவு வரும் வரையில் கல்லூரியை மூட சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எலிக்காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறதா? சாதாரண காய்ச்சலையும் எலிக்காய்ச்சலையும் மக்கள் அடையாளம் காண்பது எப்படி? இது பற்றி எமது செய்தியாளர் பாரதி ராஜா விளக்குகிறார். ஓவர் டு யூ பாரதி. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது டெங்கு. குறிப்பாக 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் 8 மாணவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட செய்தி வெளியே வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, அக்டோபர் 7ஆம் தேதி தான் தமிழக அரசு தமிழ்நாட்டில் எவ்வளவு பாதிப்புகள், எந்தெந்த தொற்று நோய் பாதிப்புகள் எவ்வளவு அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிடுது. அதில் சிக்கன் குனியா, மலேரியா இவற்றையெல்லாம் தாண்டி எலிக்காய்ச்சல் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த பட்டியல் வெளியான 2 நாட்களில் ஒரே கல்லூரியில் 8 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கல்லூரியே மூடப்பட்டிருக்கு. சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவர் வீட்டிற்கு சென்று கல்லூரிக்கு வருகிறார். அவருக்கு லேசான காய்ச்சல் ஏற்படுகிறது. அவரை சோதிக்கும் போது அவருக்கு எலி காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனை அனுமதித்து சிகிச்சை வழங்கினதை தொடர்ந்து மற்ற மாணவர்களுக்கும் அந்த இரத்த பரிசோதனை அப்படின்றத எடுக்கிறாங்க. இரத்த பரிசோதனையில் 8 மாணவர்கள், அதாவது மொத்தமாக இந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாணவனோடு சேர்த்து 8 பேருக்கு இந்த எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்படுது. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லா மாணவர்களுக்கும் தனிமைப்படுத்துகிறாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சிகிச்சையை தொடங்குறாங்க. இந்த விஷயம் சுகாதாரத்துறைக்கும் தெரிய வருது. சுகாதாரத்துறை உடனே என்ன பண்ணுறாங்க, களத்தில் இறங்கணும் இல்லையா, இறங்கி அந்த கல்லூரிக்கு சென்று ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வில் முக்கியமான 2 விஷயம் தெரிய வருது. முதல்ல உணவு கூடத்துக்கு போய் பார்க்குறாங்க, அதாவது மெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த மெஸ்ஸுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற சமையல் அறையில் சுகாதார சீர்கேடு அதிகமாக இருந்தது அவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லைங்க, அங்கு பயன்படுத்தப்பட்டு வந்த தண்ணீர் அருகில் இருந்த ஆற்றில் இருந்து எடுக்கப்பட்டு அது சுத்திகரிக்கப்படாத நிலையில் மாணவர்களுக்கு குடிநீராக வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் கண்டறிகிறாங்க. ஆனால் இது உறுதி செய்யப்படலாம் கூட. இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் கிட்ட இவங்க கேள்வி எழுப்புறாங்க. அப்போ கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அந்த தண்ணியை பயன்படுத்தலை, எங்களுக்கென்று தனியாக கிணறு இருக்குது, அதிலிருந்து சுத்திகரித்து அதைத்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு விளக்கம் அளிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் சுகாதாரத்துறை கேட்க மாட்டாங்க இல்லையா, அவங்க உறுதிப்படுத்தணும் இல்லையா, அலுவலக ரீதியாக அதிகாரப்பூர்வமாக. உடனே அங்கே இருக்கிற மாதிரிகள் எல்லாமே சேகரித்து இதை ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆய்வுக்கூடத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே எடுக்கப்பட்ட மாதிரிகளில் சொன்ன விதிமுறைகள்லாம் மீறப்பட்டிருக்கா, குறிப்பாக சுகாதார சீர்கேடு இருக்கா அப்படின்லாம் உறுதி செய்யப்படும். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அதே நிலை தொடரக்கூடாது அல்வா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மறு உத்தரவு வரும் வரை இந்த கல்லூரி திறக்கப்படக்கூடாது, மூடப்பட வேண்டும் என்று சொல்லி மாணவர்கள் அனைவரையும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் தீவிரமாக கண்காணிக்கணும். ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு, அவங்களெல்லாம் தீவிரமாக கண்காணிப்பில் இருக்கணும்னு சொன்னதோட எந்த மாணவர்களாக வீடு திரும்புகிறாங்களோ அவங்களும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தினாங்க. சரி, முதல்ல இந்த எலிக்காய்ச்சல் அப்படின்றது எப்படி பரவுது, எப்படி உருவாகுது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, எலி மற்றும் பூனை இதனுடைய எச்சங்கள், அதே போல் இதனுடைய கழிவுகள் இதெல்லாம் தண்ணியிலையோ இல்லை நம்ம பயன்படுத்துகிற உணவுலையோ கலந்தால் அதன் மூலமாக பரவ வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இது மழை காலத்தில் அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மழை காலத்தில் அதிகமாக பரவும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எலிகள்லாம் அந்த வெயில் காலங்களில் பொந்துக்குள்ளே இருக்கும். மழை காலங்களில் அந்த பொந்துக்குள்ளே தண்ணீர் போவதனால் எலி என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கேருந்து இடம்பெயர்ந்து மனிதர்கள் வாழும் பகுதிக்கோ அல்லது வேறு பகுதிகளுக்கோ மாறும். அந்த இடங்களில் இருக்கும் உணவுப் பொருட்களை மக்கள் பயன்படுத்தினால் அதன் மூலமாக இந்த எலி காய்ச்சல் பாதிப்பு வரலாம் அப்படின்று பொதுவான கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கான அறிகுறியை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். ஏன்னா இந்த அறிகுறிகள்லாம் வழக்கமான காலகட்டத்தில் வந்தால் கூட இந்த பருவநிலை மாற்றத்தின் போது தான் அதிகமான இந்த பாதிப்புகள் என்பது உறுதி செய்யப்படுகிறது. எனவே அந்த ஏற்கனவே சீதோஷ்ண நிலை மாறுறதுனால காய்ச்சல் வருது. இந்த 2த்துக்கும் அறிகுறி ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால எலி காய்ச்சல் எது, சாதாரண காய்ச்சல் எது, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் எது, அந்த காய்ச்சல் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்குது. இதனால் இதை கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமமாக இருக்கிறதுனால இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத வகைப்படுத்துகிறாங்க. முதல்ல காய்ச்சல் வரும், தலைவலி இருக்கும், கண் மஞ்சள் நிறமாக மாறும். இதுதான் பிரதான எலி காய்ச்சலுக்கான அறிகுறியாக நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கும், இந்த கண் மஞ்சள் நிறம் அப்படின்னா நோய் முற்றும் போது தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. இந்த பேசிக் அறிகுறிகளை தாண்டி வாந்தி மயக்கம், இது வழக்கமாகவே டீஹைட்ரேஷன் இருந்தால் கூட இந்த மயக்கம் என்பது வரும். வாந்தி ஒவ்வாமை காரணமாக கூட வரும்.
உணவு ஓமை காரணமாக கூட வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்காக இதனுடைய அறிகுறியாக இருக்கிறதுனால இதை எளிதில் கண்டறிவது கஷ்டம். சரி, இதை கண்டறியலை அப்படின்னா என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம், சிறுநீரக செயலிழப்பு, நுரையீரல் பாதிப்பு, மூளை தொற்று பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கடந்த 5 வருஷத்தில் தமிழகத்தில் எலி காய்ச்சலுக்கான பாதிப்பு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 எடுத்துங்க. 2021 1046 வழக்குகளில் இது முதல் முறையாக பதிவாகுது. 2022 2612 பேருக்கு எலிக்காய்ச்சல் வருது. அப்போ தான் முதல் முறையாக இந்த எலிக்காய்ச்சல் பாதிப்பால் ஒருவர் இழக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக பதிவாகிறது. 2023 3002 பேருக்கு, 2024 3918 பேருக்கு, 2025 அக்டோபர் 5 வரையிலான காலகட்டத்தில் 1908 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை அக்டோபர் 7ஆம் தேதி பட்டியலாக வெளியிடுறாங்க. அதாவது இந்த எலிக்காய்ச்சல் மட்டும் இல்லை, பல்வேறு தொற்று நோய்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவில் இருக்குது, எவ்வளவு அதிகரிக்குது நாளுக்கு நாள் அப்படின்ற விஷயத்தை ஒரு பட்டியலாக வெளியிடுறாங்க. ஆண்டு கணக்கீடு, ஆண்டு விகிதாச்சாரம், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தமிழக அரசு வெளியிட்டு, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற நோய்களை காட்டிலும் எலிக்காய்ச்சல் பரவல் என்பது அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லி தமிழக சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தல் இருக்குது. இதை தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள சுகாதாரத்துறைக்கும் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இதை கண்காணிப்பில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொன்ன இந்த 2வது நாளே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் 8 பேருக்கு எலிக்காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த கல்லூரியே மூடப்பட்டிருக்கு. சரி, இந்த பாதிப்பு பட்டியல் தொடர்ந்து இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிப்பு பட்டியலில் திருநெல்வேலி மாவட்டம் தொடர்ந்து இருக்கு. எப்போ 2021 தொடங்கி 25 வரைக்கும் இந்த அதிகரிப்பு பட்டியலில் கண்டிப்பாக நெல்லை மாவட்டம் இருக்குது அப்படின்றது தொடர்ந்து வருது. இது மட்டும் இல்லை, நெல்லை மாவட்டம் மட்டும் இல்லை, சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, திருச்சி இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டங்களும் இந்த பட்டியலில் இருக்குது. சரி, எலிக்காய்ச்சல் பாதிப்பு ஒரே கல்லூரியில் 8 பேர் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் என்றால், எலி வந்தாலையெல்லாம் துரத்தி விட்டால் போதும். முன்னெல்லாம் எலி கூண்டுகள் வச்செல்லாம் பிடிப்பாங்க. அதனால் என்ன பாதிப்பு ஏதுன்று தெரியாது. ஆனால் இப்போ இதோட எலிக்காய்ச்சல் அதிகரிக்க தொடங்கியதிலிருந்து இந்த எலி விஷயத்தை சாதாரணமாக விட்டுறக்கூடாது. இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தொற்று நோய் நிபுணர் இருக்காரு டாக்டர் சுரேந்திரன் அவர்கள் நம்முடன் நேரலையில் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். முதல்ல நம்மகிட்ட 2 விஷயங்கள் இருக்கு. முதல்ல முக்கியமான கேள்வி என்னன்னா, எலிக்காய்ச்சலோட முதல் அறிகுறியே காய்ச்சல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காய்ச்சல் வந்து பருவநிலை மாற்றத்தின் போது அந்த சீதோஷ்ணம் காரணமாகவும் இந்த சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் உருவாகுது. இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது, எப்படி எலிக்காய்ச்சலை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றது சார்? வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி இப்போ எலிக்காய்ச்சல் லெப்டோஸ்பைரான்னு சொல்லுவோம். அதுவும் ஜுரம் அப்படின்னு தான் பிரசன்ட் ஆகும். அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி பருவமழை காலங்கள்ல தான் வரும். அப்போ மற்ற இன்ஃபெக்ஷன்ஸும் அதே டைம்ல வரும். லைக் இன்ஃப்ளூயன்சா, கோவிட், இது மாதிரி RSV வைரல் இன்ஃபெக்ஷன்ஸும் அதே டைம்ல தான் வரும். பட் எலிக்காய்ச்சலை பர்டிகுலரா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்குன்னு ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் கிடையாது. பட் நம்ம அதை சந்தேகப்படலாம். எப்போ சந்தேகப்படுவோம் அப்படின்னா, ஜுரம் கண்டினியூஸா இருக்கு, சிவியரா பாடி பெயின் இருக்கு, மஞ்சக்காமலை, கண்கள் மஞ்சளா இருந்தாலும், இல்ல கண்கள் ரொம்ப செகப்பா இருந்தாலும், கிட்னி ப்ராப்ளம்ஸ், லங் ப்ராப்ளம், நிமோனியா மாதிரி ப்ராப்ளமும், இல்ல கிட்னி இஷ்யூஸ், யூரின் அவுட்புட் கம்மியா இருக்கு, கிரியாட்டின் அதிகமா இருக்கு, கிட்னியோட செயல்பாடு கம்மியா இருக்கு, இல்ல அவங்க செப்சிஸ்னு சொல்லுவோம், அது ஜுரம் மாதிரி ஆரம்பிச்சு ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸா போகும்போது எலிக்காய்ச்சல் ஒன் ஆஃப் தி ஃபீவருக்கான காரணம் நம்ம சந்தேகப்படுவோம். ஸோ எனி ஃபீவர் ஒரு 2 நாளைக்கு மேல இருந்தாலே நம்ம ஊர்ல வந்து டெங்கு, மலேரியா, லெப்டோஸ்பைரோசிஸ், அதாவது எலிக்காய்ச்சல், டைஃபாய்டு, இது எல்லாமே நம்ம யோசிப்போம். அப்போ பொதுவாகவே நம்ம டெஸ்ட்டும் நம்ம அனுப்பிடுவோம். அது பர்டிகுலரா இப்போ ஏதாவது ஒரு ஹிஸ்டரி, நம்ம எபிடெமியாலஜிக்கல் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ரீசெண்டா மழை பெஞ்சிருக்கு, வெள்ளம் வந்திருக்கு, அவங்க மழையில வெறும் காலோட நடந்திருக்காங்க, இல்ல ஒரு விவசாய தோட்டத்துல அவங்க வெறும் காலோட நடந்திருக்காங்க, சேர்ல நடந்திருக்காங்க, கை காலில் புண்ணு இருக்கு, இது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எலிக்காய்ச்சல் இருக்குமோ அப்படின்றதுக்கான சந்தேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சார், இதில் இது வரைக்கும் பெரிய உயிரிழப்புகள் எதுவும் பெருசாக பதிவாகலை. ஆனால் எலிக்காய்ச்சல் வந்து அதை கவனக்குறைவாக இருந்துட்டால் அது உயிருக்கு எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதை தாண்டி அதனால் ஏற்படக்கூடிய உடல் உறுப்பு பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அதோட இம்பேக்ட் அப்படின்றது ஹியூமன் லைஃப் சைக்கிளோட அவனோட லைஃப்பை எவ்வளோ டேர்ம் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? ஓகே, இப்போ அந்த லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்டா பிரசென்ட் ஆகலாம். மெஜாரிட்டி மைல்டா பிரசென்ட் ஆகும். மைல்டு இல்னஸ்ன்னு சொல்லுவோம். வெறும் ஒரு ஜுரம், உடல் சோர்வு, தலைவலி, சில்ஸ் அது மாதிரி பிரசென்ட் ஆகும். அவங்களுக்கு ஈஸியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம்.
ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் மாடரேட் டிசீஸ்ல பிரசென்ட் ஆவாங்க, அவங்களுக்கும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஒரு 10 to 15% வந்து சிவியர் இல்னஸ் அப்படின்னு பிரசென்ட் ஆவாங்க, ரொம்ப மோசமான நிலையில பிரசென்ட் ஆவாங்க. அப்படி மோசமான நிலை அப்படின்னு என்னன்னா, ஏதோ ஒரு உறுப்பு அஃபெக்ட் ஆயிருக்கும். என்ன உறுப்பு காமனா அஃபெக்ட் ஆகும்னா, கல்லீரல் அஃபெக்ட் ஆகலாம், கிட்னிஸ் அஃபெக்ட் ஆகலாம், நுரையீரல் அஃபெக்ட் ஆகலாம், பிரெயின் அஃபெக்ட் ஆகலாம், இல்ல ரத்தம் உறையும் தன்மை கூட அது அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இது மாதிரி ஆர்கன் இன்வால்மெண்ட், அதாவது சிவியரா வரும்போது அவங்களுக்கான மார்டாலிட்டி, இறப்பு விகிதம் அதிகம். ஸோ அந்த மாதிரி லேட்டா வரும்போது தான் அந்த இறப்பு விகிதம் அதிகமாகுது. ஒரு 5 to 10% அந்த இறப்பு விகிதம் வருது. ஸோ எல்லாத்துக்கும் அவ்வளோ சிவியரா வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்கூட்டியே இது மாதிரி சிம்டம்ஸ், ஜுரம் 3 நாளைக்கு மேல இருக்கு, கண் மஞ்சளா இருக்கு, மஞ்சக்காமல மாதிரி இருக்கு, யூரின் வர மாட்டேங்குது, ரொம்ப சோர்வா இருக்காங்கன்னா இமீடியட்டா மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சு மருந்துகள், ஏன்னா இதை ட்ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சாதாரண மருந்துகள் கொடுத்து நம்ம அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். அதை முன்கூட்டியே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இறப்புகள்ல நம்ம தடுக்கலாம். இப்போ ஒன்ஸ் அந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க கேட்ட மாதிரி அது அப்பப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட முடியும். இப்போ கிட்னி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு நம்ம கொடுக்குற மருந்துகளே சரியாயிடும். ரொம்ப ரேரா சில பேருக்கு டயாலிசிஸ் தேவைப்படலாம், அது டெம்பரரியா தான் தேவைப்படும், லைஃப் லாங் தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப லேட் ஸ்டேஜஸ்ல வரும்போது தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டைமும் மீறி போயிடுச்சுன்னா இந்த கிட்னி ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல இருக்கிறதுக்கோ, லிவர் ப்ராப்ளம் ரொம்ப நாள் ஃபியூச்சர்லாம் இருக்காது, பட் இந்த கிட்னி இஷ்யூஸ் ரொம்ப லேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது ஏர்லியா வந்துருச்சுன்னா நம்ம குணப்படுத்திட முடியும். சார், இந்த எலிக்காய்ச்சல் வந்து ஒரு மனிதன்கிட்டேருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுமா? ஏனென்றால் இப்போ நான் பாதிக்கப்பட்டுருச்சு, நான் என் வீட்டில் இருக்கவங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை எப்படி வந்து ப்ரிகாஷன் பண்ணலாம் சார்? ஓகே, எலி காய்ச்சல் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு விலங்கினம், மோஸ்ட்லி நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா எலிகள் இல்ல லைஃப் ஸ்டாக்னு சொல்லுவோம், இந்த விலங்குகளுடைய யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ அந்த நீர் வந்துட்டு ஓடுற தண்ணியிலையோ இல்லை குடிக்கிற தண்ணியிலையோ எக்ஸ்போஸ் ஆகிட்டு நம்மளுடைய கால்கள், உடம்புல ஏதோ ஒரு பகுதி ஓப்பனாக இருக்கு, ஒரு வெட்டு, ஒரு காயம் இருக்குன்னு அது மூலமா என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண் மூலமா என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு, ஒரு மனிதனுக்கு எலி காய்ச்சல் வந்துச்சுன்னா அவர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அது கிடையாது. ஸோ அது ஒரு காமன் சோர்ஸ், ஒரு கண்டாமினேட்டட் தொற்று உள்ள தண்ணியில இருந்து தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கான ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த வீட்டில் காமன் சோர்ஸ் ஏதாவது இருக்கா, மற்றவங்களும் அந்த சோர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்களா, அவங்களுக்கும் அதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த இடத்துல, அந்த வீட்டில் ஏதாவது நீர்ல ப்ராப்ளம் இருக்கா, இல்லை எலிகள் அதிகமா இருக்கா, இல்லை ஏதாவது எலியுடைய செத்து இருக்குதா, அது மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி மழை காலங்கள்ல வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ வெளியில மழை தண்ணியில வெறும் கால நடக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி இன்கேஸ் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல, இப்போ ரோட்ல தண்ணி நிறைய ஓடிட்டு இருக்கு, அதுவும் சாக்கடை தண்ணி கலந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம நடக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா, சில சமயம் வீட்டுக்கு வந்த உடனே இமீடியட்டா நம்ம கால்களை சுத்தமா கழுவிடணும், சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவிடணும். அப்போ காலில் ஏதாவது வெட்டு காயங்கள் இருந்ததுன்னா நமக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி நம்ம கால்களில் இல்லை கைகளில் ஏதாவது ஓப்பன் வூண்ட், வெட்டு காயம் இருந்ததுன்னா அதை கவர் பண்ணிடணும். வாட்டர் ப்ரூஃப் பேண்டேட் ஆர் ட்ரெஸ்ஸிங் போட்டு கவர் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ பொதுவாக இது மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல இல்லை வயல்களில் போகும்போது கால்களில் காலணிகள் அணிஞ்சிட்டு போகணும், காலணி அணியணும், ஷூ கவர்ஸ் போடணும், ஷூ போடணும். இது போடுறதுனாலே நம்ம எக்ஸ்போஷர்ஸ் நிறைய அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை கண்டாமினேட்டட் வாட்டர், ஏரி, குளம், குட்டைகளில் குளிக்கும் போது அங்கே விலங்குகள், ஆடு மாடுகள் குளிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்மளும் சேர்ந்து குளிக்கும் போது அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அங்கே சிறுநீரோட மிக்சிங் இருக்கிறதுனால நமக்கு கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்த்து பர்சனல் ஹைஜீன், நம்ம வந்து கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்திட்டு இருக்கணும், சுத்தமான நீரை குடிக்கணும், நீரை காய்ச்சி குடிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு சிம்டம்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா இமீடியட்டா மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம எலிக்காய்ச்சல் இருந்து மெஜாரிட்டியா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். எலிக்காய்ச்சல் சம்பந்தமாக பல விஷயங்களை மக்களுக்கு பயனுள்ளதாக பகிர்ந்துட்டீங்க. நன்றி. எலிக்காய்ச்சல் விவகாரத்தில் 8 மாணவர்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட இதை சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. அதாவது எலிக்காய்ச்சல் எளிதில் குணப்படுத்திட முடியும் அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருந்தார். ஆனால் எதிர்காலத்தில் இது எப்படி வேணால் மாறலாம். ஏனென்றால் கொரோனா அப்படின்றத நம்ம பார்த்தோம், 2021 எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு. ஆனால் அந்த கொரோனா ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னே மருத்துவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அப்போதெல்லாம் அவ்வளோ வீரியம் இல்லை. ஒவ்வொரு வைரஸும் வீரியம் அடையும் போது தான் அது மனிதர்களுக்கு மிகப்பெரிய உயிரிழப்பு பாதிப்பு வரை கொண்டு செல்கிறது. எனவே இப்போதிலிருந்தே மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் மருத்துவர் தர்ற தகவல்.